ஏம்மா பேனு நிறையவா கிடக்கு. தலையை ஒரே அரிப்பா அரைச்சிட்டு இருக்குமா. பாரு சித்த, இந்த 2 நாள் தான் இந்த பிள்ளையோ பக்கத்துல வந்து படுத்தாளுவ. எப்ப அதுலேருந்து என்ன தலை அரிப்பு சாமி. ஐயோ, இந்த பேனெல்லாம் தலையில வச்சுக்கிட்டு எப்படித்தான் மனசால நிம்மதியா இருக்காவளோ தெரியல. கேட்டா பேன் இருந்தாதான் கையில பணம் இருக்குன்னு சொல்றாளுவ. சச்ச இந்த வசந்தி தலைக்கு எப்படி நிரடி பார்க்கணுமே. அப்படியே பொல 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 பொலன்னு கொட்டும். நமக்கு ஒரு பேனை ஓடுனா மண்டையே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. செத்த அதான் 2 தான் ஈர கிடக்குன்னு நினைக்கிறேன். தேடி எப்படியாச்சும் எடுத்துருமா. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல. இன்னைக்கு இந்த பேனை ஒழிச்சு கட்டிக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். நானும் தலை முழுக்க தேடி பார்த்துட்டேன். பேனை ஒன்னத்தையும் காணும். சும்மா தலை அழுக்க அரிப்பு எடுத்துருக்கும்க்கா. இங்கே தலையை குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? தலை அழுக்க தான் உங்களுக்கு அரிப்பு எடுத்துருக்கும். பேனு சுத்தமா ஒன்று கூட இல்லைக்கா. ஏன் அந்த வெள்ளிக்கிழமை தான் தலை குளிச்சேன். அவ்வளவா அழுக்கு சேரப்போகுது ஒரு நாளுக்குள்ள. ஏ எப்பா இப்போ தாண்டி தலை குளிச்சேன். இக்கா உங்க தலையில நிறைய வெள்ளை முடி இருக்குக்கா. பிடிங்கிட்டுமா? உங்களுக்கு என்னக்கா இப்பவே முடி வெள்ளையாயிடுச்சு? என்னம்மா சொல்ற? உள்ள நிறைய வெள்ளை முடி தெரியுதா? ஐயோ, நான் வேற மேலாப்பட 4 தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு என்னவோ மனசு தேத்திக்கிட்டு கிடக்க. நீ உள்ள நிறைய இருக்குங்கிற. ஐயோ, இந்த இன்னும் 4-5 வருஷத்துக்குள்ள முழுசா முடி வெள்ளையாயிடுமா? பயமா இருக்கட்டி. என்னட்டி பண்றது இந்த நரமுடிக்கு? உடம்புல சத்து இல்லாததான் காரணம். நல்லா சாப்பிட்டா தானே இந்த முடியெல்லாம் கருகருன்னு நீளமா வளரும். இக்கா உங்க முடிக்கு என்னக்கா நல்லா இடுப்போடத்தான் இருக்கு. இன்னுமா நீளமா வேணும்? ஏம்மா இதெல்லாம் ஒரு முடியா? இந்தா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இடுப்பை தாண்டி இருந்தா என் முட்டிக்கால் வரையும் முடி கிடக்கும் தெரியுமா? குள்ளமா இருக்கிறதுக்கும் அதுக்கும் நான் நடந்தாக்க முடி அப்படி இப்படி டங்குன்னு ஆடிக்கிட்டு கிடக்கும். எல்லாரும் என் முடியை பார்த்து தான் என்னைய பொண்ணு கேட்டு வந்தாவ. அப்ப மாமாவும் உங்க முடியை பார்த்து தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்படித்தானே? ஏக்கா நீயும் மாமாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா? தான் நம்ம அத்தையும் எங்க அப்பாவோட அத்தை இருக்காவல்ல, அவியலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்கு. நம்ம மாமனுக்கு செவ்வாதாசம் இருக்கும்னே 30 வயசு வரையும் கல்யாணமே ஆவலையா அவருக்கு. எங்கெங்கேயோ பொண்ணு தேடி எங்கேயும் பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி கடைசியா ஒரு நாள் கோயில்ல எங்க அத்தைக்காரங்களை நம்ம அத்தை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு 2 பேரும் ஃப்ரெண்டும் இல்லையா, மனசு விட்டு பேசும்போதுதான் இந்த மாதிரி என் மகனுக்கு பொண்ணு கிடைக்கல அழைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லையில என் அத்தை என்ன சொன்னிச்சு, என் அண்ணமாவும் ஒன்று இருக்கு, அதுக்கும் செவ்வாதாசம் தான். ஆனா அத்தை அப்பா யாரும் இல்லை, நல்ல குணமான புள்ள, நிலம்புலாம் நிறைய இருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ அளந்து விட்டு ஒருபடியா என்னைய உன் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ. ஆனா என் அத்தைக்காரி சொன்ன மாதிரி நிலமும் இல்லை புலமும் இல்லை. அதையெல்லாம் தெரிஞ்சு இந்த நம்ம மாமியார் இருக்காவல, மாமியார் கொஞ்ச நெஞ்ச கொடுமையா என்னைய ஆரம்பத்துல பண்ணாவ. சாமி, உட்கார முடியாது, நிக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. இப்பந்தான் ஏதோ வயசாயிடுச்சுன்னு ஏதோ என் தயவு தேவைப்படுதுன்னு கொஞ்சம் அமுங்கி போகுது. அப்பெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ராட்சசி. உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாக்கா? அப்பப்ப என் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். கொடுமையா? ஐயோ, அதெல்லாம் சொல்லி மாள முடியாது. உன் மாமா பக்கத்துல போய் நிக்க முடியாது. அதுக்கு 100 நோனாட்டம் சொல்லும். எப்பா பாப்பா அந்த மனசுல நானும் பாத்துக்கிறதும் பேசிக்கிறதும் கூட அவ்வளோ ஒரு கங்கொள்ளா காட்சியா இருக்கும்பா. சரி விடு, முடிஞ்சதெல்லாம் இப்ப எதுக்கு நம்மளுக்கு? பழச கலரனா மனசுதான் ஆராமரணமா கிடக்கும். ஏதோ நல்ல புத்தி வந்து நல்லத்தனமா நடந்திருக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன பொண்ணு வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்காமே, உங்களுக்கு எதுவும் அதை பற்றி தெரியுமா? அவைய வீட்டுக்காரர் கூட அந்த பொண்ணு கூட அப்படி இப்படி ஏதோ அப்படின்னு சொல்லி முக்காட்டுக்காரி என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா. என்னக்கா இந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரியே பண்ணுவா? அவள் போய் அவைய ஆத்த வீட்டில் உட்காந்து கிடக்கலாம். என்னாச்சு அவளுக்கு? ஒரு போன் பட்டியலா? நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் கட்டுக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. என்னடா என்ன சொல்கிற? சின்ன பொண்ணு வீட்டுக்கு எவ்வளோ வந்திருக்காளா? எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுமா. இவ்வளோ நாளாக சின்ன பொண்ணு அவங்க ஆத்தலுக்கு உடம்பு முடியலன்னு அங்கே போயிருக்கா. இந்த தம்பி ஒரு வாட்டி கூட போய் அவையில பார்க்கல. அவளுக்கு போன் பண்ணல. நேற்று எனக்கு ஒரு ராத்திரி போன் பண்ணி சொன்னா. ஆனால் இதை பற்றி அவளுக்கு செய்தி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டிருப்பாளே. ஒருவேளை அவளுக்கும் செய்தி தெரியலையா? யார் என்ன முக்காட விசாரிச்சாலா இல்லையா? எவ என்ன இது? குடும்ப நடத்துகிற வீட்டில் வந்து தங்கியிருக்கானா? என்ன அர்த்தம்? இந்த தம்பி கொண்டு வந்து விட்டாரா? ஆமாக்கா, ஆமாம். சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் தான் கூட்டி வந்தாராம். அவைய அம்மா கிட்ட பிரண்டுன்னு சொல்லி வச்சிருக்கலாம். கூட அந்த பொண்ணோட மொமம் வந்திருக்காமல இருக்கு. ஒரு பொடி பையதாக்கா. அவன் என்னென்ன இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்காரரை பார்த்தா அப்பான்னு கட்டு என் நேரமும் விடாம இறங்காம மேலேயே உட்காந்துருக்கானாக்கா. அத்தடி என்ன இது அணியாம இருக்கு? ஐயா, எவ என்னன்னு தெரியாம கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த தம்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? கொஞ்ச நாள் இந்த தம்பியோட நடவடிக்கையே தெரியல. ஒரு நாள் நான் சின்ன பொண்ணெல்லாம் கடைக்கு போனோம் பார்த்தியா? அப்போ எவ கூடிய ஸ்கூட்டியில் போனாரு. இந்த சின்ன பொண்ணுகிட்ட கூட்டு காட்டுறதுக்குள்ள ஆளு மாயமா மறைச்சு விட்டாரு பார்த்துக்க. அப்பவும் நாங்கள் சொன்னோம், எட்டி உன் புருஷன் சரியில்லட்டி கொஞ்சம் பார்த்து வச்சுக்க, என்ன இது மாதிரியே போனச்சுன்னா நாளைக்கு உனக்கு தான் பிரச்சனை ஆகும்னு நானும் வசந்தியும் படித்து சொன்னோம். ஆனால் அவன் என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், உத்தமராசா ராமனுக்கு தம்பின்னு எப்பா என்ன கதாளந்தா தெரியுமா? ஏக்கா நீங்கள் தான் இந்த வேலைன்னு வீட்டுக்குள்ளேயே கிடக்கிய. வசந்தி சின்ன வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே, அவளுக்கு ஒன்றுமா தெரியாது. இந்த ஒரு வார்த்தை இப்படியெல்லாம் நடக்குது என்னான்னு தெரியலக்கா. சின்னவனுக்கு ஒரு போனோன்னு போட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டவளா பார்த்தியா? ஏக்கா அவைகளுக்கெல்லாம் யாரும் நல்லா இருக்கக்கூடாது. சும்மா பேச்சு தான், அப்படியே ஜிங்குன்னு அப்படியே எல்லா முன்னாடி நல்ல மாதிரி காமிச்சிக்கிறது. வசந்தியெல்லாம் உள்ளுக்குள்ள அவ்வளோ வங்க வச்சிருக்கா. ஏக்கா நீ நானும் இப்போ பேசிக்கிறது அவளுக்கு சுத்தமாக ஆகலை. இந்த என்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா பேச ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து வசந்தி இந்த வீட்டு பக்கம் வராளா, வாங்கிட்ட பேசுகிறாளா?
நல்லா நினைச்சு பாரு நீயே. அவ வேலையை பார்க்கா, நான் என் வேலையை பார்க்குறேன். எங்கம்மா உட்காந்து பேசுறது. இந்த சின்ன பொண்ணு இருந்தா 3 பேரையும் ஒரே வண்டியில் கட்டி இழுக்கிற மாதிரி அவள் 3 பேரையும் ஒன்றா வச்சு ஓட்டிக்கிட்டு கிடப்பா. அவளும் இல்லை. அதனால இதான் அவள் வேலையை பார்த்துக்கிட்டு அவள் கிடக்கா, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் கிடக்கேன். சரி மாட்டா, ஏன்னா வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் போய் வேலையை பார்க்குறேன்னா கொண்டையை போட்டதும் வெறும் சம்பட்ட முடியா மேலே தெரியுதுக்கா. தலையை அவுத்து விட்டு 3 நேரம் கருன்னு இருந்தது. இப்போ மேலாப்புல எல்லாம் சம்பட்டையா தெரியுது. அப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கசனங்கனி கருவேப்பிலாம் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிப்பேன். இப்பெல்லாம் என்னத்தை அரைக்க முடியுது? 3 வேளை சாப்பிட்றதே தான் நம்மளுக்கு பெரும்பாடா இருக்கு. 3 பிள்ளை பெத்த பிறகு இனிமே எனக்கு என்ன எப்படி இருந்தா என்ன? போய் தொலையிட்டோம் போ. ஏக்கா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவன் நமக்கு கொடுத்த அழக சாவுற வரை நம்ம தான்க்கா பாத்துக்கணும். மனுஷாளுக்கு நிக்கிற நிலவரமே இங்க நிலை இல்லையா? இதுல அழக வேற பாத்துக்கணுமா? ஆமா, நான் அழகா இருந்து யாரையும் பார்க்க போறேன். ஏக்கா அழகுங்கிறது அடுத்தவங்க நம்மளை பார்ப்பாங்கன்றதுக்காக இல்லைக்கா. நம்ம வீட்டிலே ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம். வாங்கின பொருளை அப்படியே வச்சிடறோமா என்ன? அப்பப்போ துடைக்கிறோம், அப்பப்போ எதுவும் வேலை பார்க்குறோம். அதுக்கு ஏதாவது ஆயுத பூசை அப்படிலாம் வந்துன்னா சந்தனம் குங்குமம்னு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான்க்கா. அப்பப்போ நம்மளையும் கொஞ்சம் பார்த்து பக்கத்து டிங்கரிங் பண்ணிக்கணும். என்னவோ சொல்லுமா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு எங்கே நேரம் கிடைக்குது? பிள்ளைகளை பார்த்துக்க, புருஷனை பார்த்துக்க, வீட்டோட செய்யறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. இதில் தலையை எங்கே செய்வது, பூவை எங்கே வைக்கிறது, பொட்டை எங்கே வைக்கிறது? இக்கா இப்போ எங்கக்கா போகிறேன்? தான் வசந்தி வீடு வரையும் போயிட்டு வரமா? வசந்தி வீட்டுக்கா? என்னதுக்கு? ஒருவேளை வசந்தியை பற்றி நான் அப்படி சொன்னேனே, எதுவும் போய் போட்டு கொடுத்துருவாளோ? என்னண்ட போய் பார்க்கலாம். மாலே சீக்கிரம் தேடி எடுத்து வைட்டி. இந்த வாரேன். என்னத்தை தேடி எடுத்து வைக்கணும்? அக்கா இந்த உன் வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்டியா? ஏக்கா உன் ஆதார் அட்டை, மாமாவோட ஆதார் அட்டை, உன் பாஸ்புக்கு, அப்புறம் ரேஷன் அட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து தாரியச்சத்தை. திடீர்னு எதுக்கிட்டே அதெல்லாம்? ஏக்கா திடீர்னு எதுக்கா? மகளிருக்குள்ள லோன் எழுதி போட்டிருந்தோம்ல, இந்த லோன் வந்துருச்சுக்கா. என்னது லோன் வந்திருக்கா? என்ன இப்படி சொல்ற? எவ்வளோ ரூபா? மொத்த லோனா வந்திருக்கு. மொத்தம் 15 லட்சம் நம்மளுக்கு வந்திருக்குக்கா. இந்த நம்ம இருக்கிறது 7 பேர். 15 7 பிரிச்சா ஆளுக்கு 2 லட்சம் சரியா வருது. மீதி 1 லட்சம் கிடக்கு. அதை அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிடலாம். அது யாருக்கு எப்போ தேவைப்படுதோ அதை அப்பமே எடுத்து கொடுத்துக்கலாம்க்கா. என்னம்மா சொல்ற? ஆளுக்கு 2 லட்சமா? எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்? அதெல்லாம் எப்படியும் கம்மியாக தான் வரும். இன்னும் கொஞ்சம் நல்ல வேற எலெக்ஷன் வர போகுது இல்லையா? அப்படியே கொஞ்சம் காசு கட்டியிருந்தேன்னா மிச்சத்தை அப்படியே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நல்ல வாய்ப்பு ஏக்கா. வாங்கிந்தா வித்த நிலமெல்லாம் திரும்ப மீட்டுக்க ஏக்கா. மாமன் சிரமப்படுறதை என்னால் பார்க்கவே முடியல. ஏதோ இந்த காசு யாருக்கு பயன்படுதோ இல்லையோ உனக்கு தான் நல்லதாக இருக்கும். நீ சொல்கிற யோசனையே நல்லா தான் இருக்குது. ஆனால் மாமா இப்போ வேலைக்கு போகவே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்காரு. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. பணம் எடுக்கிறேன்னு சொன்னால் வேணும்னு வரா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஏக்கா அவர்கிட்ட நீ ஏன் பணம் எடுக்க போறேன்லாம் கேட்குறேன். பணத்தை எடுத்து அவர் கையில் கொடு. அவர் என்ன செய்கிறாரோ செஞ்சுக்கிட்டோம். நீ சொல்கிறதும் சரியான யோசனையாக தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். சரிடி லோனை வாங்கிக்கிறேன் நானும். அப்புறம் வயசானவங்க லோனும் மாமியாளுக்கும் 1 லட்சம் வந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு தான் அந்த மரத்தடியில் எல்லாம் கூட்டம் நடத்துறாவ. நம்ம குழுல சின்ன பொண்ணு உண்டாச்சே, அவள் இன்னும் ஊர்லேருந்து வரலையே, என்னடி செய்யறது? ஆமாம் என்னென்னவோ செய்தி சொல்கிறாவ. அதை பற்றி எதுவுமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கலந்துக்கல. என்ன செய்தி? யார் சொன்னா? என்னத்தை பற்றி கலந்துக்கல? விவரமா சொல்லு, சொன்னதானே தெரியும். சின்ன பொண்ணு வீட்டில் எவ்வளோ வந்து தங்கியிருக்காளாம். அந்த தம்பி என்ன அவளையே கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காளாமே. ஆமாக்கா, நேற்று ராத்திரி கூட சின்ன பொண்ணு மம்மியை வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி யார் எவருன்னு விசாரிச்சுது. அவள் என்னமோ அவள் ஃப்ரெண்டாமே, அவளுக்கு என்னமோ பிரச்சனையா, அதனால அவைய வீட்டுக்காரர் கொண்டு வந்து தங்க வச்சிருக்காராம். சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்காளாம். இது எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாவளா? நீ என்னமோ சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சு வந்திருக்காவன்னு சொல்ற. என்னடி எதுவும் நம்ம போய் கேட்போமா? என்ன அவளுக்கு போன ஒன்று போடு. என்ன அவைய ஆத்தாளுக்கு ரொம்ப முடியலையோ? வேணா ஒரு போய் பார்த்துட்டு வரலாமா? இந்த இன்னும் 2 நாளில் அவளே வந்துடுவேன்னு சொன்னாக்கா. அவங்க அம்மா ரொம்ப எடுத்து வச்சுக்கிட்டு தான் கிடக்காங்களாம். அதான் மொத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வானாவே மாமியை சொல்லிடுச்சு. செத்தால வாரி இங்கே வச்சுக்கலாம், எடுத்துக்கிட்டு வாணி அங்கே தனியாக கிடந்து என்ன சித்திரம் படுறேன்னு சொல்லி நேற்று தான் பேசினுச்சு. பரவாயில்லையே, சின்ன பொண்ணு மாமியால் அப்படியெல்லாம் பேசுது. ஆத்தாடி ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், இருந்தாலும் அவைய மருமகளும் அவைய விட்டு கொடுப்பாவல. இந்த எவ்வளோ வந்து உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு கையாட்டிக்கிட்டு அது வேணுமா இது வேணுமாங்கிறாளாம். இந்த அந்த கழிவுக்கு என்னென்ன நேரத்துக்கு எது கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சரியாக கொடுக்கலாம். வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாத்தையும் சரியாக சொல்கிறாளாங்க்கா. ஏடி யார் எவருன்னு வேணா நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? ஏக்கா என்ன இது ஐசியம்மா? வேணாம் அங்கெல்லாம் போக வேணாம். சின்ன பொண்ணு வரட்டும், அதுக்கு பிறகு எது வரந்தாலும் பேசிக்கலாம். அவள் வர்றதுக்கு முன்னாடி அவள் வீட்டில் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. ஏன் அவன் மாமியெல்லாம் அவைய உரவத்துலேயும் வீட்டில் தானே இருக்காளுவ. யாரடியும் எவரடின்னு வெளியே போகணும்னு சொன்னால் என்ன போவா மாட்டா? இல்லை அவைய மாவங்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து யாரையும் தங்க விடாத, உன் பொண்டாட்டி இல்லாத நேரம் 4 பேர் தப்பாக பேசுவாங்க, வெளியே அனுப்பி விடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்னவோ தெரியல, என்னவோ எந்த புத்தில் எந்த பம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை சொந்தக்கார பிள்ளையா கூட இருக்கலாம். நம்ம அதில் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் கொள்ள வேணாம். எது நடந்தாலும் பரவ பார்த்துக்கலாம். தான் நீ போய் சீக்கிரம் ஆதார் அட்டையை கொண்டு வாக்கா. சின்ன பொண்ணு காடுவாலும் இந்த வீட்டில் தான் இருக்கான். அவைய மேமைகிட்ட சொன்ன எடுத்து கொடுப்பாவ. இந்த சொல்லி விட்டுட்டு வாரேன். சரிம்மா வசந்தி, வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. நான் போய் பார்த்துட்டு பிள்ளைகள்ட்ட எடுத்து கொடுத்து விட்றேன். கண்ணாயிரா பார்த்து மூட்டையை பார்த்து தூக்குடா. அது என்ன நெல்ல மட்டும் நினைச்சியா இல்ல 10 மட்டும் நினைச்சியா? என்னவோ சக்கரை தூக்கி முதல்ல வைக்கிற. பார்த்து முதலாளி. வாப்பாராசே என்ன முதலாளி? 3 நாளா சம்பளம் கொடுக்கல. வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூலியை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏப்பா
இன்னைக்கு நீ வேலைக்கு வரலையா? இல்ல முதலாளி, இனிமே நான் வேலைக்கு வர்ற மாதிரி இல்ல. 3 நாள் வேலை செஞ்ச கூலியை கொடுத்தீங்கன்னா நான் படுக்கு போயிடுவேன். ஏப்பா திடீர்னு வந்து வேலைக்கு வரல கூலியை கொடுக்கணும் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தானே கொடுப்போம். முதலாளி, நாங்க அன்னாட வேலைக்கு போறவங்க. தினம் கூலி கொடுத்தாதான் வீட்டுல எதுவும் சோறாக்கு சாப்பிட முடியும். நீங்க பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை கூலியை கொடுக்குறீங்க. அதுவும் ரொம்ப குறைச்சி தான் கொடுக்குறீங்க. அதனால நான் வேற கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டோம் முதலாளி. இனி அந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போறேன். வேற கம்பெனியா? எங்கேயாச்சும் நீ போ, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இங்க பாருப்பா, நீ வேலையை விட்டு நிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட முன்னாடியே சொன்னியா? இல்ல இல்ல, நம்மளெல்லாம் இப்ப தர முடியாது, கிளம்பு. முதலாளி, வேலையை விட்டு நிக்கிறதும் வேலைக்கு வர்றதும் ஏன் விருப்பம் முதலாளி? வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றியா? சம்பளம் கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் ஏன் விருப்பம்? எப்ப கொடுக்கணுமோ அப்பதான் கொடுப்பேன். சும்மா கடர் வேலை கட்டிக்கிட்டு நிக்காத, கிளம்புப்பா. முதலாளி, நாங்களும் நிலம்பலாம் வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தவங்க தான். அடுத்தவங்க கஷ்டம்னா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதலாளியே. ஓ, நீ நிலமலை வச்சிருந்தா எனக்கு மேல சார் இருந்தா எனக்கு என் வண்டியில வேலை பார்த்தா நான் எப்போ சம்பளம் கொடுக்கணும் அப்பதான் வாங்கிட்டு போகணும். இப்போ ஒண்ணும் கெட்டு போல, இந்த ஆளு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, போய் வேலையை பாரு போ. நான் 2 நாள் கழிச்சு சம்பளம் தரேன் போ. முதலாளி, ஆளுங்களை கம்மியா போட்டு வேலையை அதிகமா வாங்குறீங்க, ஆனா அதுக்கேத்த கூலியை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. 4 ஆளு செய்யற வேலையை 2 ஆளு செய்யறோம், ஆனா கூலி 1 ஆளு கூலி தானே கொடுக்குறீங்க. அந்த கணக்குலாம் இங்க கிடையாது. சும்மா அந்த கணக்கு பார்க்குற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது சொல்லிவிட்டேன். வேலைக்கு வரியா, வேலையை பார்க்கறியா, சம்பளத்தை கொடுக்குறேன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிலாம் என்னால வேலை பார்க்க முடியாது முதலாளி. இப்ப என்னால சம்பளமும் கொடுக்க முடியாது, இடத்த காலி பண்ண. நான் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கேட்கறேன், கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? மரியாதையை சம்பளத்தை கொடுங்க போறேன். மரியாதையை சம்பளம் கொடுக்கணுமா? மரியாதையை எப்படி கொடுக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க. மரியாதையை எப்படி கொடுக்கணும்? சொல்லுடா, மரியாதையை சம்பளம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்? என்ன முதலாளி ரொம்ப பேசுறீங்க? உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு பேசுறீங்களா? எனக்கும் வாய் இருக்கு, நான் பேசட்டுமா? சுத்தம்னா என்னன்னு தெரியாதவன் தானே நீ. அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பழக்கிற உனக்கெல்லாம் மரியாதைன்னா என்னன்றா தெரியும்? யாரை பார்த்து டான்னு சொன்ன? என்கிட்ட வேலை பார்த்த வேலைக்காரன் நாயி என்ன பார்த்து டான்றியா? கையட்றா, சட்டையில இருந்து கையட்றா. உழைச்ச உழைப்புக்கு சம்பளம் கேட்டா உனக்கு கோவம் வேற வருதா? டேய், பாவம்னு உன்னைய சும்மா விடுறேன், இல்ல உன்னைய பொழைக்கவே விட மாட்டேன்டா. அடிச்சு கையாடு மேல இருந்து. உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு முதலாளின்னு கூப்பிட்ட பாரு. முதலாளின்னா என்னன்னு தெரியுமாடா? பார், எனக்கு நீ வேணா சம்பளம் கொடுக்காம ஏமாத்தலாம், ஆனா என்ன மாதிரி உன்கிட்ட இன்னும் 10 பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்க கிட்ட இனிமே உன் ஏமாத்து வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், நல்லா இருக்காது பாத்துக்க. ஏண்டா, என்னைய அடிச்சு கீழே தள்ளிட்டல, வீடு போய் சேர்றதுக்குள்ள உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடா. என்கிட்ட மோதிட்டியா, இனி நீ எப்படி இந்த ஊருக்குள்ள இருக்க, எப்படி பொழப்பு நடத்துறேன்னு பாருடா. இப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அதிர்ஷ்ட கத்தை நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிடுச்சு. இனி எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். 3 லட்சம், நம்மளது 2 லட்சம், அத்தைக்கு 1 லட்சம், 3 லட்சம் லோனை வாங்கி முதல்ல வீட்டுக்கு ஒரு பிரிட்ஜை வாங்கி போடணும். வேற என்ன செய்யலாம்? கைக்கு தங்க விளையாட்டு எடுத்துக்கலாமா? ஒரு பவுன் 80,000 90,000 வைக்குது. அதுக்கு பதிலாக வேற எதுவும் வாங்கிக்கலாமா? நகை எடுக்கிறது அப்புறமா யோசிக்கலாம். பிரிட்ஜு ஒரு 20,000. அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் கொஞ்சம் கடமுடன்னு சரியா மைய மாட்டேங்குது. இதை போட்டுட்டு ஒரு புது கிரைண்டர் ஒன்று வாங்கி வைக்கலாம்னு பார்க்குறேன். 20 ஒன்று ஒரு 15 35. வேற என்ன செய்யலாம்? புது சேலை 2 எடுக்கணும். இந்த காசை வச்சு டியூவில் மாமாவுக்கு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுக்கலாமா? பேசாமல் இந்த ஸ்கூட்டி வாங்குறதுக்கு பதிலாக புது கார் ஒன்று வாங்கிட்டா என்ன? டியூவில் ஒரு 1 லட்சம் போல் பணத்தை கட்டி ஒரு 5 லட்சத்துக்கு புது கார் ஒன்று வாங்கிக்கிட்டு மாதம் கடனை கட்டி அடைச்சிட வேண்டியதான். மீதி 1 லட்சத்தில் ஒரு 2-3 ஏக்கர் போக்கி ஒன்று பிடிச்சா அதில் வர லாபத்தை வச்சு என்னமோ வீட்டு செலவும் பார்த்துக்கிட்டு காருக்கிட்டு இவன் கட்டிக்கிட்டே இருக்கலாம். பரவு பீதி இருக்கிற பணத்தை பேங்கில் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ எதுவும் செலவுக்கு வேணும்னா எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். இதுதான் செய்யணும். கிரைண்டர் ஒன்று, மிக்சி ஒன்று, 1 லட்சத்துக்கு டியூவில் ஒரு கார் ஒன்று வாங்கிடணும். இந்த 5-6 பேராக இருக்கும் வீட்டில், அங்கங்கன்னு ஓட ரொம்ப சிரமமாக இருக்குது. கார் ஒன்று இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சனி ஞாயிறு லீவுக்கெலாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இக்கா 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 சொல்லுமா, சொல்லு. எனக்கா ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் உட்காந்துருக்கிய, என்ன ஆச்சு? அதுவா, ஒன்றும் இல்லைம்மா. இந்த மகளிர் குழுவில் ஒரு 1 லட்சம் லோன் வந்திருக்குன்னு சொன்னாவ. 1 லட்சமாக்கா? ஆமாம் 1 லட்சம் லோன் வந்திருக்கான். அதான் வசந்தி வந்து சொன்னேன். அதான் அந்த 1 லட்சத்துக்கு புதுசாக காருன்னு வாங்கலாம்னு பார்க்குறேன். 1 லட்சத்துக்கு கார் யாருக்கா கொடுப்பா? டியூவில் போட்டு தான் எடுக்கலான்னு இருக்கேன். டியூவில் கார் வாங்க போறீங்களா? அட ஆமாம்மா. இந்த நீ அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா அங்கங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போகணும், பஸ்ஸில் தான் ஓடி வந்துட்டு இருக்கிய. இந்த அத்தைக்கும் அப்பப்போ முடியாமல் போகுது. இந்த நானும் மளிகை சாமான் வாங்க போகணும்னா மாமா கூப்பிட்டுக்கிட்டு கார்லேயே போயிட்டு வருவோம் இல்லையா? அதான் வர பணத்தில் எதுவும் புண்ணியமாக பண்ணலாம்னு கார் வாங்கலாம்ட்டு இருக்கேன். நல்ல யோசனைக்கா. நல்ல மாடல் காரா நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் உட்காந்து போகிற மாதிரி வாங்கணும்க்கா. அதான் மாமா வரட்டும் சொல்கிறேன். மாமா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. அவள் என்னம்மா 3 லட்சம் லோனுன்னு சொன்னா, இங்கே வந்து நம்மக்கிட்ட 1 லட்சம் லோனுன்னு சொல்கிறத பற்றியா? கார் வாங்க போறியா? காரு